Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ஒரு டெலிஷியஸான ரெசிபி. நம்ம இது மேங்கோ வச்சு செய்ய போகிறோம் பிகாஸ் இட்ஸ் மேங்கோ சீசன். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக் ஆர் டின்னர் எப்படி வேணாலும் சர்வ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மேங்கோ எடுத்திருக்கேன். நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஃபைனாக. அதை வந்துட்டு நம்ம ஜாரில் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட எந்த மாங்காய் பழம் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இது வந்துட்டு நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் பிஞ்ச் ஆஃப் குக்கிங் சோடா அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மேங்கோ வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச மேங்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்டுக்குள்ளே நல்லா இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அண்ட் கட்டி இல்லாமல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். This is one of the easiest recipe you can make with mangoes. அதுவும் மேங்கோ சீசனில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஸோ டெலிஷியஸ். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. This is the consistency that we are looking for. இந்த அளவுக்கு பேட்டர் வந்துட்டு தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இது வந்துட்டு இப்போ செட் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஆல்ரெடி தவா வந்துட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டேன். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பேட்டர் வந்துட்டு நம்ம குட்டி குட்டி தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு இது ஒரு சைடு 1 minute வெந்தாவே ரெடி ஆகிடும். ஸோ இந்த பேன்கேக்ஸ் வந்துட்டு 1 சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி போடலாம். திருப்பி போட்டு இது இன்னும் 1 minute நீங்கள் வேக வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். இது 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தவாலேருந்து எடுத்துடலாம். அண்ட் எல்லா பேன்கேக்ஸும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு டேட்ஸ் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூடவே 1/4 கப் அளவுக்கு நம்ம மேங்கோ ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நான் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சமாக கண்டென்ஸ்ட் மில்க் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதையும் நம்ம பேன்கேக்ஸும் 2 ஒன்றா சேர்த்து எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுட்டோம் இல்லையா, அந்த பேன்கேக் வந்துட்டு கீழே வச்சிடலாம். அது மேலே நம்மளோட ஃப்ரூட் மிக்ஸ் எல்லா சைடுமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அது மேலே இன்னொரு லேயர் பேன்கேக் அண்ட் ஃப்ரூட் மிக்ஸ். இதே ஸ்டெப்பை தான் நம்ம இன்னும் 2 வாட்டி ஃபாலோ பண்ண போகிறோம். பாருங்கள், டெலிஷியஸான ரெசிபி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மேங்கோ சீசனில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். until then take care.